நிறைய பேர் 7AA எப்படி சார் ஜாயின் பண்றது அப்படிங்கறத கேக்குறீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆர்எஸ்கே நீட் தமிழ் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தோம்னா அங்க ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது வரும். அதுல வந்து பார்த்தோம்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ், இன்னொன்னு நீட் டிப்ஸ் அண்ட் ஸ்பெஷல் வீடியோஸ், மூணாவது வந்து மென்டர் அண்ட் பர்சனல் கால்ஸ் அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் வரும். இதுல நீங்க சூஸ் பண்ண வேண்டியது என்னன்னா நீட் டிப்ஸ் அண்ட் ஸ்பெஷல் வீடியோஸ். இதை சூஸ் பண்ணீங்கன்னா இதான் 799 ஜாயின் பட்டன். கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் போகும். இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா என்ன பண்றீங்க, 99401281 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணா எங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நீட் பிசிக்ஸ்க்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதை நிறைய பேர் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய ஐடியா சார் இந்த சாப்டர்ல போடுங்க, இந்த கான்செப்ட்ல போடுங்கிறீங்க. நமக்கு லிமிட்டட் டைம் இருக்கிறதுனால நம்மளால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்ல போட முடியுது. அதுவே நீங்க ஆஃப்லைன்ல அட்மிஷன் ஆகுறீங்க அப்படின்னா நமக்கு 28 சாப்டர்ஸ்க்குமே மேக்ஸிமம் என்னெல்லாம் டிப்ஸ் ட்ரிக்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே உங்களுக்கு 30 டேஸ்ல உங்களை டீச் பண்ணி ட்ரெயின் அப் பண்ண முடியும். நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லயே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் கொடுத்து அதுல ட்ரெயின் அப் பண்ணுவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தோம்னா 100+ மார்க்ஸ் பிசிக்ஸ்ல எடுக்கிற 30 டேஸ்ல நீங்க போர்டுக்கு மட்டும் தான் படிச்சிருக்கீங்க, நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகவே இல்லை அப்படின்னாலும் பிசிக்ஸ்ல 100+ ஸ்கோர் பண்ற அளவுக்கு எங்களால ரெடி பண்ண முடியும். ஏன்னா இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எங்க வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. பேட்ச் 1 பேட்ச் 2 ரெண்டு பேட்ச் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப பேட்ச் 3 வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த பேட்ச் 3ல உங்களுக்கான அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, CC25 அப்படிங்கிறத போட்டு B3 CC25 கிராஷ் கோர்ஸ் 2025, B3 பேட்ச் 3 இந்த கோடு போட்டு இந்த 3 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு இதை வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ட்ரிக் வந்து பாருங்க, 1 ஆல்பா அண்ட் 2 பீட்டா டிகே. இதுல ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம சிலபஸ்ல இருந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஆனா ஆல்பா பீட்டா அண்ட் காமா டிகே அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இதை நம்ம பார்த்துதான் ஆகணும். அது இல்லாம ரேடியோ ஆக்டிவிட்டியில இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நமக்கு ரிப்பீட்டடா லாஸ்ட் இயர் கூட கேட்டிருந்தாங்க. சரியா, இப்ப வந்து பாருங்க 1 ஆல்பா அண்ட் 2 பீட்டா டிகே. ஒரு எலமெண்ட் ஒரு ஆல்பாவையும் 2 பீட்டாவையும் டிகே பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய டாட்டர் நியூக்ளியஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து பாருங்க ஆல்பா அப்படிங்கிறதுனா ஹீலியம் நியூக்ளியஸ் 2 ஹீலியம் 4. பீட்டா அப்படிங்கிறது வந்து -1e0 ஒரு எலக்ட்ரானை எமிட் பண்றதுதான் -1e0. இங்க வந்து பீட்டா டிகே அப்படிங்கறத சொல்றாங்க. நமக்கு வந்து அதை ஜஸ்ட் அது பீட்டா பிளஸ் பீட்டா மைனஸ் கொடுக்காம ஜஸ்ட் பீட்டா டிகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க எலக்ட்ரானை தான் சூஸ் பண்ணணும். சரியா, இப்போ ஒரு எலமெண்ட் இருக்கு. இந்த எலமெண்ட் என்ன ஆகுது, ZXA அப்படிங்கிற இந்த எலமெண்ட் இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆல்பா பார்ட்டிகல் எமிட் பண்ணுது. ஒரு ஆல்பா பார்ட்டிகல் எமிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு அட்டாமிக் நம்பர்ல 2 குறையும், அதே மாதிரி மாஸ் நம்பர்ல 4 குறையும். அப்போ வந்து பாருங்க இது வந்து என்னாகும் Z-2 வரும். இது வந்து என்ன ஆயிடும் A-4 மாறிடும். அப்ப இது அட்டாமிக் நம்பர் மாறினதுனால என்ன ஆகுதுன்னா இந்த எலமெண்ட் எக்ஸ்ல இருந்து வேற ஒரு எலமெண்டா மாறிடும், டிரான்ஸ்மிட் ஆயிடும், Y அப்படின்னு மாறிடுது. அதுக்கு அடுத்தது 2 பீட்டா பார்ட்டிகல் எமிட் பண்ணுது அப்படின்னா 2 பீட்டா பார்ட்டிகல்ஸ். ஒரு பீட்டா பார்ட்டிகல் எமிட் ஆகும்போது வந்து பாருங்க மாஸ் நம்பர்ல 1 இன்க்ரீஸ் ஆகும். இங்க -1 கொடுத்துக்கிறதுனால என்ன ஆகும், இதுல மாஸ் நம்பர் வந்து என்னன்னா சேஞ்சஸ் இல்ல, ஆனா அட்டாமிக் நம்பர் வந்து என்ன ஆகும் 1 இன்க்ரீஸ் ஆகும். அப்ப 2 பீட்டா பார்ட்டிகல் எமிட் ஆகும்போது என்ன ஆகுது, அட்டாமிக் நம்பர்ல 2 இன்க்ரீஸ் ஆகும். அப்ப Z-2 என்ன ஆயிடுது Zனே வந்துடும். அப்ப இந்த எலமெண்ட் என்ன ஆயிடுது X அப்படின்னே வந்துடும். ஆனா நமக்கு மாஸ் நம்பர் வந்து என்ன A-4 அப்படின்ட்டு வரும். சரியா, இங்க வந்து பாருங்க இது பேரண்ட் நியூக்ளியே, இது டாட்டர் நியூக்ளியஸ். சரியா, இப்ப பேரண்ட் டாட்டரா மாறும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு அட்டாமிக் நம்பர்ல சேஞ்ச் இல்ல, மாஸ் நம்பர்ல சேஞ்ச் இருக்கு. அப்ப அட்டாமிக் நம்பர் மாறாம மாஸ் நம்பர் மாறுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்ன ஐசோடோப். சரியா, அப்ப டாட்டர் இஸ் த ஐசோடோப் ஆஃப் த பேரண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு ஆல்பா பார்ட்டிகிள் 2 பீட்டா பார்ட்டிகிள் எமிட் ஆச்சுன்னா ரிசல்டிங் நியூக்ளியஸ் இப்படியே கேட்கலாம். அல்லது என்ன இட் இஸ் த ஐசோடோப் ஆஃப் த பேரண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பாரு கேட்கலாம் என்ன அப்படின்னா ஆல்பா பார்ட்டிகல் மாதிரி நம்பர் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் n ஆல்பான்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி 2 டைம்ஸ் த பீட்டா பார்ட்டிகல் எமிட் ஆச்சுனாலும் சேம் இதே கேஸ் தான். இது 1 டைம்னா இது 2 டைம்ஸ். இது வந்து என்னன்னா 2 டைம்ஸ் இருந்துச்சுன்னா இது 4 டைம்ஸ் வரும். இது 3 டைம்ஸ்னா இது 6 டைம்ஸ். அந்த மாதிரி எமிட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா கிடைக்கக்கூடிய இந்த டாட்டர் நியூக்ளியஸ் பேரண்டோட
ஐசோடோப்பா தான் இருக்க முடியும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் ஃபார்மட்லயும் கொடுத்து கேட்கறாங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும், இந்த கான்செப்ட்ல பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்க, 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு என்ன பண்றீங்கன்னா உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட ஃபார்வர்ட் பண்றீங்க. இது ட்ரிக் நம்பர் வந்து பார்த்தோம்னா 32. இந்த ட்ரிக் நம்பர் 32 போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட ஃபார்வர்ட் பண்ணுங்க. நமக்கான ஆன்லைன் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு, சீக்கிரமா என்ரோல் பண்ணிக்கோங்க. லிமிடெட் சீட்ஸ் தான் எங்களால கொடுக்க முடியும், சரியா? அதே மாதிரி ஆஃப்லைன் அட்மிஷன்ஸும் போயிட்டு இருக்கு. நமக்கு திருநெல்வேலியில இருந்து கூட இன்னைக்கு ஒரு அட்மிஷன் ஆயிருக்காங்க. அதனால வந்து என்ன டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, சார் சேலம் ரொம்ப லாங்ல இருக்கு, நாங்க திருநெல்வேலியில இருக்கோம், கன்னியாகுமரியில இருக்கோம், சென்னையில இருக்கோம்னா, சென்னையில இருந்து வந்து இங்க சேலத்துல இருந்து படிச்ச கேண்டிடேட் வந்து இப்போ ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல ஜாயின் பண்ணி படிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி கன்னியாகுமரியில இருந்து வந்த கேண்டிடேட் வந்து ஒரு நல்ல காலேஜ்ல படிக்கிறாரு. ஏன்னா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு பயாலஜி பெஸ்டா பண்ணுவாங்க, கெமிஸ்ட்ரி பண்ணுவாங்க. ஆனா பிசிக்ஸ் வந்து என்னன்னா உங்களுக்கு கான்செப்ட் டீச் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்லைன்லயே இவ்வளவு கொஸ்டின்ஸ் இவ்வளவு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் போது நீங்க ஆஃப்லைன்ல வரும்போது கண்டிப்பா வந்து என்ன பண்ணலாம், நீங்க நல்ல ஸ்கோர் பண்ணலாம்.